ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒடிசாவில் இந்தியாவின் முதல் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரத்தில் தான் முதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் அதிநவீன முப்பரிணமான 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து எந்த அமைச்சகம் இதை தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் உற்பத்தியில் சிப் பேக்கேஜிங் அப்படின்றது அந்த கடைசி கட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு பேக்கேஜிங். ஸோ இதில் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த சிப்கள் பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளித்துறை, பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு 5G தொழில்நுட்பங்கள், இந்த தரவு மையங்களில் வந்து இந்த சிப்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அது முதலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா 2027 G20 செயற்கைக்கோள் ஏவப்படும். ஸோ பருவநிலை, காற்று மாசு மற்றும் தட்பவெட்ப நிலையை ஆராய்வதற்காக பார்த்தீங்க அப்படின்னா G20 நாடுகள் சார்பாக வந்து செயற்கைக்கோள் வந்து அனுப்புறதுக்கு இருக்காங்க. அதுவும் நம்ம இந்தியாவை சேர்ந்த ISRO தான் இந்த செயற்கைக்கோளை வந்து 2027 ஆண்டுல வந்து ஏவுறாங்க. ஸோ ஒரே ஏவுகணையில், அதாவது ஒரே ராக்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா எவ்வித மோதலும் உள்ளாகாமல் 100க்கும் அதிகமான அந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்திய முதல் நாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. ஸோ இது G20 நாடுகள் அப்படின்னு சொல்லும் போது இதுல ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்கா ஒன்றியம், இந்தியா, அதே மாதிரி அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் வந்து இந்த G20 நாடுகள்ல வரும். ஸோ இந்த நாடுகளின் அந்த பயன்பாட்டிற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பருவநிலை உள்ளிட்ட அந்த விஷயங்களை வந்து ஆராய்வதற்காக இந்த செயற்கைக்கோளானது 2027 வந்து செலுத்தப்பட இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரயான் என்ற ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டத்திற்காக, ஸோ சமுத்திரயான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆழ்கடல் திட்டம் கடலுக்கடியில் பார்த்தீங்க அப்படின்னா 6000 மீட்டர் வரைக்கும் அந்த மனிதர்களை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை வந்து சர்வே பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுத்திரயான் அப்படிங்கிற திட்டம். ஸோ இதற்கு பயன்படுத்துவதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்கடலின் உயர் அழுத்தத்தை தாங்கும் வகையிலான 100 மில்லிமீட்டர் பருமனுடன் 2.2 மீட்டர் சுற்றளவுடன் கூடிய டைட்டேனியம் கலனை உருவாக்கும் பணியில வந்து ISRO ஈடுபட்டிருக்காங்க.